ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகெயின் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, லீப் இயர் 2024, அதாவது லீப் வருடம் உருவானதற்கு பின்னால் இருக்கும் வரலாறு என்ன, அதை முதலில் உருவாக்கியவர் யார் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஒரு லீப் ஆண்டு என்பது ஒரு பொதுவான ஆண்டோடு ஒப்பிடும்போது கூடுதல் நாளை கொண்டிருக்கும். 366வது நாள் அல்லது 13வது மாதம் கேலண்டர் ஆண்டை வானியல் ஆண்டு அல்லது பருவ ஆண்டுடன் ஒத்திசைக்க சேர்க்கப்பட்டது. ஒரு வானியல் ஆண்டு 3651/4 நாட்களுக்கு சற்று குறைவாகவே நீடிக்கும். வரலாற்று சிறப்புமிக்க ஜூலியன் நாட்காட்டியில் 365 நாட்களின் 3 பொதுவான ஆண்டுகளும் அதன்பின் 366 நாட்களின் லீப் ஆண்டும் உள்ளது. இந்த ஆண்டில் பிப்ரவரி 28 நாட்களுக்கு பதிலாக 29 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது. லீப் ஆண்டுகள் மற்றும் பிப்ரவரி மாதம் பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளைத்தான் பார்க்க போகிறோம். கேலண்டர் ஆண்டை வானியல் ஆண்டோடு ஒத்திசைக்க லீப் ஆண்டுகள் கணக்கிடப்படுகின்றன. ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு கூடுதல் நாள் சேர்க்கப்படாவிட்டால் சூரியனை சுற்றியுள்ள பூமியின் சுற்றுப்பாதையுடன் ஒத்துப்போகாது. ஜூலியஸ் சீசர் முதல் கேலண்டர் லீப் ஆண்டை கிமு 46இல் அறிமுகப்படுத்தினார். ஜூலியன் கேலண்டர் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக இதனை செய்தார். லீப் ஆண்டுகளில் வழக்கமான 365க்கு பதிலாக 366 நாட்கள் உள்ளன. கூடுதல் நாள் பிப்ரவரி இறுதியில் சேர்க்கப்படுகிறது, அதாவது பிப்ரவரி 29ஐ மாதத்தின் நாளாக மாற்றுகிறது. பிப்ரவரி 29 அன்று பிறந்தவர்கள் பெரும்பாலும் லீப் டே பேபிஸ் அல்லது லீப்லிங்ஸ் என குறிப்பிடப்படுகிறார்கள். பிப்ரவரி 29 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் என்பதால் லீப் டே குழந்தைகள் பொதுவாக பிப்ரவரி 28 அல்லது மார்ச் 1இல் லீப் அல்லாத ஆண்டுகளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 400இல் வகுக்கப்படாத வரை 0வில் முடிவடையும் வருடங்கள் லீப் வருடங்கள் அல்ல. எடுத்துக்காட்டாக 1700, 1800, 1900 ஆண்டுகள் லீப் வருடங்கள் அல்ல. ஆனால் 2000 ஆண்டு ஒரு லீப் ஆண்டு. சில கலாச்சாரங்கள் பிப்ரவரி 29ஐ துரதிருஷ்டவசமான நாளாக கருதுகின்றன. கிரீஸ் போன்ற சில நாடுகளில் லீப் ஆண்டுகளில் திருமணங்கள் பொதுவாக தவிர்க்கப்படுகின்றன. உலகின் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் சிவில் நாட்காட்டியான கிரிகோரியன் நாட்காட்டி ஜூலியன் அல்காரிதத்தில் உள்ள சிறிய பிழையை மேலும் சரி செய்கிறது. ஒவ்வொரு லீப் ஆண்டிலுமே 365க்கு பதிலாக 366 நாட்கள் உள்ளன. இந்த கூடுதல் லீப் நாள் ஒரு ஆண்டும் 4இன் பெரு பக்கத்தில் நிகழ்கிறது. இதன் பொருள் கிரிகோரியன் நாட்காட்டியில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 4வது ஆண்டும் ஒரு லீப் ஆண்டாகும். ஒவ்வொரு லீப் ஆண்டிலும் பிப்ரவரி மாதத்தில் 28க்கு பதிலாக 29 நாட்கள் இருக்கும். ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு கூடுதல் நாளை நாட்காட்டியில் சேர்ப்பது 365 நாட்களின் காலம் வெப்பமண்டல ஆண்டை விட கிட்டத்தட்ட 6 மணி நேரம் குறைவாக இருப்பதையும் இது ஈடு செய்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.